புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, அதாவது நம்ம அடுத்த நட்சத்திரம் குறித்து பேசுவதற்கு முன்னாடி நேயர்கள்லாம் வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். ஐயா வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என்னோட தம்பிக்காக கேட்க போறேன். ஓகே, அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க. அவங்க டேட் சொல்லணுங்களா? வயதும் சொல்லிடுங்கம்மா. ஓகே, 17-2-1911 பூரட்டாதி மீனராசி கும்ப லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா? அவங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்க மாட்டேன். திருமணம் குறித்து. ஓகேம்மா, நிச்சயமா நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதுலையே குரு திசையில் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு குரு திசையில் பிறந்து சனி திசை முடிஞ்சு புதன் திசை போகும். எல்லாமே பெரிய பெரிய திசை தான். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஜீவ சமாதி, ஏதாவது ஒரு மகான்களுடைய ஜீவ சமாதி கோயிலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த சாமிக்கு ஒரு நேர பூஜைக்கு உண்டான செலவை ஏற்றுக்கொண்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். 18 சித்தர்களில் ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பட்டூர் தலையெழுத்தை மாற்றியமைக்கும் பிரம்மா கோவிலில் பதஞ்சலி முனிவர் தவம் பண்ண இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்க ஜாதகத்தை தவம் பண்ண இடத்துல வச்சு என்னுடைய பிள்ளைக்கு நம்மளுடைய போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி தலையெழுத்தை மாற்றியமைக்கும் பிரம்மா கோயிலில் போய் திருப்பட்டூரில் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷத்துலேயே கல்யாணம் நல்லபடியாக அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ஞானமுள்ள நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி. கண்டிப்பாம்மா, அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையனுக்கு வேண்டி. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. 8-6-1990. ஓகே. இரவு 9:01. ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் கேரளா, பிறந்த ஊர் எர்ணாகுளம். ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கேட்டை விருச்சிகம் தனுர் லக்னம். நல்லதுமா. என்ன கேள்விமா? அவனுக்கு திருமணம் லேட் ஆகுது. ஓகேம்மா. ஓகேம்மா. திருமணம் குறித்து பிரச்சனை இருக்கு. உடல்நலம், திருமணம். ஓகேம்மா. ஐயா கிட்ட நீங்க பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. அதாவது கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. இன்றைக்கு எல்லாமே கேட்ட நட்சத்திரம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கேட்ட நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு விருச்சிகம் என்பது செவ்வாயோட வீடு. இதில் திருத்தணி முருகர் கோயில் தான் இந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப சொந்தமான இடம். அதுக்கு பேரே திருத்தணி. அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் நீங்கி அவருடைய வாழ்க்கையில் கர்ம வினைகள் தீருமா. அதனால் திருத்தணி முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு மாலை தேங்காய் பழம் எல்லாம் வச்சு அவருக்கு ஜாதகத்தை கொண்டு போய் அவரோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அவருக்கு உடல்நிலையும் சரியாகும். அவருக்கு நல்லபடியாக நல்ல ஒரு மணப்பெண்ணை கல்யாணம் பண்ணி இந்த சமுதாயத்தில் நல்லா இருப்பாருமா. நன்றிங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. யாருக்காக கேட்குறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ. வணக்கம் சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? This call is now being recorded. நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்களுடைய வயது, ராசி நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். வயசு 35.
கௌரி சங்கர் பேரு. Okay. கடகராசி பூச நட்சத்திரம். லக்னம் தெரியுங்களா? லக்னம் சரியா தெரியல. ஓகே, என்ன கேள்வி சார்? இப்ப நம்ம தொழிலும் பாத்தீங்கன்னா ஒரு பணம் அமௌண்ட் கொடுத்துருக்கோம், வாங்கி தான் கொடுத்துருக்கோம், அந்த அமௌண்ட் வரல. ஓ, பணம் சம்பந்தமா? ஆமா, Okay, டிலே okay. ஆயிட்டு நீங்க இருக்கு. சார் கிட்ட அது பேசலாம். சீக்கிரம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்கய்யா. பேர் கௌரி சங்கர். ரொம்ப சந்தோஷம். அதாவது இழந்த பதவியை மீட்டெடுக்கிறதும் இழந்த சக்தியை திருப்பி பெறதும் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயம். ராமருக்கே பரிகாரம் பண்ண ஸ்தலம். அந்த ஆலயத்தில் போய் பௌர்ணமி அன்னைக்கு சாமிக்கு மாலை தேங்காய் பழம் எல்லாம் வச்சு முறையாக பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கொடுத்த பணம் மட்டும் திரும்பி வராது. நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்தமோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கும். நிச்சயமாக ஒரு முறை அவரை போய் பார்த்துட்டு வாங்க. விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய ராஜரிஷி, ஒரு மகா குரு. அவரை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும். நன்றிங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். ஐயா, இது வரைக்கும் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில அதாவது மகம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய சிறப்பு இயல்புகளை ரொம்ப சிறப்பா சொல்றீங்க ஐயா. அடுத்ததா நாங்க தெரிஞ்சுக்க போறது பூரம் நட்சத்திரம் குறித்து. அது ஆர்வமா இருக்கிறாங்க நேயர்கள்லாம். யாரெல்லாம் பூரம் நட்சத்திரமோ அவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து ரொம்ப சந்தோஷம். அம்மா பூர நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம். இந்த பூரமே கற்பூரம் அப்படி தானே வருது. பூரமே கற்பூரம். எப்பவுமே யாராவது ஒருத்தர் வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு விநாயகர் கோயிலையோ அல்லது ஒரு முருகர் கோயிலையோ காலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் குளிச்சுட்டு ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு அணைய வரைக்கும் நீங்களோட சங்கல்பத்தை வச்சு சாமி கும்பிட்டு வந்தாலே பூரமே கற்பூரம். நம்மளுக்கு அது சங்கல்பம் நல்லா வேலை செய்யும். எப்போவுமே பூர நட்சத்திரம் வந்து ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம். நம்ம எத்தனை விளக்கு போட்டாலும் அந்த வீட்டில் ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிடுங்கிறாங்க. இந்த கற்பூரம்னு அந்த காலத்தில் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆதி காலத்தில் கற்புக்கரசியாக இருந்து நம்ம கற்பை இழக்காமல் ஆதி காலத்தில் பூரம் என்பது கற்பூரமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்த உடனே பற்றிக்குமா, அவ்வளோ பெரிய நட்சத்திரம் தான் பூரம். அவங்கக்கிட்ட வந்து நல்ல வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறக்காக உலகத்திலேயே தாய் உடைய நட்சத்திரம் எதுவோ அதே போல் ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம். சிவனுடைய நட்சத்திரம் கூட இல்லை. சிவனுடைய நட்சத்திரம் அது திருவாதிரை. இந்த ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் வந்து பூரம். எப்பவுமே நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பார்வதி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பூர நட்சத்திரக்கார். அதனால தான் வந்து ஆடிப்பூரம் கொண்டாடுறாங்களா? ஆமாங்கம்மா, ஆடிப்பூரம் அன்னைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர நட்சத்திரக்காரு ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய மனைவிக்கு வந்து குங்குமம் வச்சு விட்டாங்கன்னா இவங்களோட சக்தி எல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அதே போல் இவங்க பெண்ணாக இருந்து ஆண்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த குங்குமம் வச்சு விட்டாங்கன்னா, குங்குமம் என்பது செவ்வாயோட ஆதிக்கம், அந்த சக்தியெல்லாம் இவங்களுக்கு வருமா. அதனால் ஆதி காலத்தில் குங்குமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தாலி விட பவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குங்குமத்துக்கு தான். அதனால தான் குங்குமத்தை அவ்வளவு பத்திரமாக வச்சுருப்பாங்க. அவங்க நெத்தியில் வைக்கிறது எப்போவுமே வைப்பாங்க. அதுக்கு மேலே கொண்டு போய் வைக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு மாங்கல்யமாக ஒரு மாங்கல்ய கழுத்தியாக நான் வாழ்கிறேன், கணவனுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேங்கிறக்காக அந்த குங்குமத்தை சாட்சியாக இருக்கிறக்காக நாளைக்கு நம்ம ஒரு கோவில் பக்கம் நடந்து போகும்போதும் கூட அவங்க முகத்தை பார்த்தால் அந்த குங்குமம் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு 16 செல்வத்தையே அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்ற பொருள். அதுக்காகத்தான் பூர நட்சத்திரத்துக்கு அந்த கற்பூரம்னு பேர் வந்ததுக்கு காரணம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பூர நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் வந்து ஆண் எலியாகவும் பூர நட்சத்திரம் வந்து பெண் எலியாகவும். இந்த ஆண் எலியும் பெண் எலியும் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு 22 நாளைக்குள்ள அந்த எலி வந்து குட்டி போடுமா. எப்போவுமே ஒரு தாயோட கர்ப்பனில் 10 மாதம் இருக்கும். பெரிய பெரிய பிராணிகள்லாம் 3 மாதம் 6 மாதம் இருந்து குழந்தை பெற்றுக்கும். ஆனால் ஆணிலையும் பெண்ணிலையும் அவங்க இனப்பெருக்கமாகி அவங்க 16 நாளைக்கு ஒருக்கா 22 நாளைக்கு ஒருக்கா சீக்கிரமாக ஒரு குட்டி போட்டு இனப்பெருக்கத்தை உருவாக்குறது தான் இந்த ஆணும் பெண்ணும் சேர்றது தான் இந்த பூர நட்சத்திரம். இப்படி இருந்ததுனால தான் பூர நட்சத்திரக்கார் மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சோன்னே அந்த வருஷமே குழந்தை கிடைக்குமா. இதுக்காகத்தான் அந்த ரகசியத்தை சொல்லி வச்சாங்க.
ஐயா, பூரம் நட்சத்திரம் குறித்து சொன்னீங்க, அதாவது இனப்பெருக்கத்திற்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி. அவங்க இருக்கிற வீட்லேயும் குழந்தை செல்வம் இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறோம் ஐயா. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. திருமண பொருத்தம் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த திருமண பொருத்தம் நிறைய பேர் பார்க்குறதுல அந்த 10 பொருத்தத்தை வரிசையாக சொல்லுவாங்க. தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி அதிபதி, ரச்சு, வேதை, இப்படி 10 பொருத்தம் சொல்லுவாங்க. இந்த திருமண பொருத்த 10 பொருத்தத்தில் தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, இது 5ஆவதாக வரும். இந்த யோனி பொருத்தங்கிறது 5ஆவது எதுக்காக சித்தர்கள் அந்த காலத்தில் அந்த இடத்த 5 வச்சாங்கன்னா, மேசத்துக்கு காலச்சக்கரத்துக்கு சிம்மம் வந்து 5ஆவது வீடு, ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அதனால் புத்திரஸ்தானம் 5ஆம் பாவங்கிறதுக்காகத்தான் மேசத்துலேருந்து 5ஆம் பாவத்தை கொண்டு போய் அழகாக வச்சு அந்த வீடு புத்திரஸ்தானம்னு வச்சாங்க. அன்றைக்கி பாருங்கள் முன்னோர்கள் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு. அங்கே தான் மக நட்சத்திரமும் சிம்மராசமும் 5ஆவது ராசியில் இருக்குது. மேசத்துலேருந்து 5ஆவது ராசியில் தான் ஆணிலையும் பெண்ணிலையும் இருக்குது. மகம் ஆணிலி, பூரம் வந்து பெண்ணிலி. இந்த 2 இனப்பெருக்கமாகி அங்கே புத்திர விருத்தி ஏற்படுத்தி அந்த எலி எப்படி குட்டி போட்டு சீக்கிரம் இனப்பெருக்கமாகி வீடு பூரா அதோட எலியோட அதிகமான சத்தங்கள் இருக்குதோ அதுபோல் அங்கே குழந்தைகள் ஆண் பெண் சேர்ந்து அங்கே குழந்தை விருத்தியாகணுங்கிறக்காகத்தான் யோனி பொருத்தத்தை 5ஆவது ராசியில் கொண்டு போய் வச்சாங்க. இந்த 5ஆவது ராசியில் கொண்டு போய் வச்சதுனால தான் அந்த பூரம் வந்து பெண்ணெலியாக இருக்கிறனால அந்த ஆணை சுமக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த பூரம் தான். அதனால தான் யோனி பொருத்தம் 5ஆவது இடத்த வச்சாங்க. இது அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது இந்த 5ஆவது ராசியில் அவங்களுக்கு வந்து இந்த பூர நட்சத்திரம் எப்போவுமே அவங்களுக்கு அது இருக்கும். அவங்களுடைய இனப்பெருக்கம் என்னென்னா, பூர நட்சத்திரக்கார் கல்யாணம் பண்ணும்போது மணவரையில் உட்கார்ந்து அவங்க தாலி தொட்டு கொடுத்தால் அந்த தாலி வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை கிடைக்குங்கிறக்காக ஆதி காலத்தில் பூர நட்சத்திரம் சிம்மராசிக்காரை கொண்டுட்டு போய் மணவரை பக்கத்தில் உட்கார வச்சு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த தாலியை நீங்கள் தொட்டு கொடுங்க, அவங்க 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி அவங்க இருக்கிறலையே லாப நட்சத்திரம் வந்து 11ஆவது நட்சத்திரம். அதனால் அந்த பூர நட்சத்திரக்காரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஆதி பராசக்தி வந்து ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு சமமாக. அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் பூர நட்சத்திரத்தில் யாராவது தாலி போட்டு மாங்கல்ய கழுத்தி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் தாலி எடுத்து சரடு கோர்த்து அந்த மணவரையில் உட்கார வச்சு அத்தனை பூஜை பண்ணி கட்டினாங்கன்னா அந்த பூரமே கற்பூரம்ங்கிறதுனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க வாழுவாங்களாம். இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். மக நட்சத்திரம் 10ஆவது நட்சத்திரமாக வரும், பூர நட்சத்திரம் வந்து 11ஆவது நட்சத்திரமாக வரும். இந்த 11ஆவது நட்சத்திரம் என்பது ஜாதக கட்டத்தில் 11 என்பது லாபம், அதுபோல் 11ஆவது நட்சத்திரம் என்பது லாபம். என்றைக்குமே நஷ்டம் வராத நட்சத்திரம் பூர நட்சத்திரம். 10ஆவதுக்கு அது சிம்ம ராசியில் தான் வரும். வெகுளித்தனமாக வாழ்ந்துருவாங்க, எளிமையாக வாழ்வாங்க, இந்த உலக மக்களுக்காகவே நல்லது செய்ய பிறந்தவங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்க கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. அவங்க போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லை, எல்லாத்தையும் அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு 45-50 வயசுங்கும் போதே அவர் என்ன கலவாக நான் வாழ்ந்துட்டேன், மற்றவங்களுக்காக ஒரு சமூக சேவை செய்கிறேன்னு சொல்லி மக்களுக்காக வெளி உலகத்துக்கு வந்து எத்தனையோ கோயில்கள் போய் தர்ம தான புண்ணியங்கள் செஞ்சு அந்த ஊரில் பெரிய மனிதராக வாழ்கிறதுக்கு உண்டான வழியில் அவங்க தேடுவாங்க. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க வாழ்க்கையில் சிம்மராசி நடுநட்சத்திரமாக இருக்கும். மகத்துக்கு சிம்மராசி தான் வரும், பூரத்துக்கு சிம்மராசி வரும், உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சிம்மம் தான் வரும். அப்போ இவர் நடுநட்சத்திரமாக இருக்கிறனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் முன்னாடி நின்று போய் அந்த காரியத்தை செய்து கொடுத்தால் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கிறங்கிறதுக்காகத்தான் 11ஆவது நட்சத்திரம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அதை லாபம்னு வச்சாங்க. இந்த லாபம் பாருங்கள், மேசத்துக்கு கும்பம் வந்து 11ஆவது இடம் வந்து லாபம், இந்த பூரம் வந்து 5ஆவது சிம்மத்தில் இருக்கும். நேர் சிம்மத்திலேருந்து 7ஆம் பார்வை அந்த 11ஆம் இடம் லாபம் கும்பத்தை பார்க்கறனால தான் அவங்க உண்டியல் வாங்கி கொடுத்தாலோ அவங்க சேமித்து ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்தாலோ அதில் பணம் அதிகமாக இந்த குபேரனுடைய வீட்டை பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு பணம் எப்போவுமே சேகரிக்கும். அதனால் பூர நட்சத்திரக்காரர்கிட்ட எப்போவுமே காசு பணம் புழங்கிட்டே இருக்கும். ஒரு சுக்கரனுடைய திசையில் பிறக்கும் போதே வாங்கினதுனால சுக்கரன் என்பது பணம், அதனால் எப்போவுமே அவங்க ஒரு சிரிச்ச முகத்தோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க.
அவங்களோட கைராசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா அருமையான தகவல்கள். அதாவது பூரம் நட்சத்திரம் குறித்து ரொம்ப கேட்க கேட்க ஒரே சந்தோஷமா இருக்கு ஐயா. சரி, இன்னும் தொடர்ந்து சொல்லணும். அதாவது எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற 2 சைடு இருக்கும். இவங்க அதை நெகட்டிவா வந்து எப்படி சமாளிக்கலாம்? அவங்களுக்கு செல்ல வேண்டிய கோயில், கும்பிட வேண்டிய தெய்வம் அதாவது இருக்குங்க. ஆமாங்க. அதாவது பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் வாழ்க்கையில் அவங்க பிறந்துட்டாலே அந்த வீடு செல்வந்தர் தான். வறுமையிலையும் கூட அவர் பிறந்தா அந்த கஷ்டங்கள் போயிருமா. பாருங்கள், பூர நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் சுக்கிரன் திசையில் தான் பிறப்பாங்க. இந்த சுக்கிரன் என்பது பிறக்கும்போதே அவங்களுக்கு போயிடும். அவர் வாழ்கிற காலத்தில் சுக்கிரன் திசை இருக்காது. அப்போ அந்த சுக்கிரன் திசை யோகமாக இருந்தால் அந்த யோகம் யாருக்கு சொந்தம்? பெத்த தாய் தந்தைகளுக்கு சொந்தம். அவர் பிறந்தோடனே ஒரு சொத்து வாங்குவாங்க, ஒரு வீடு வாசல் தேடுவாங்க, சமுதாயத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளே நடக்கும். அப்போ இந்த ஆதிபராசக்தி பார்வதி தாயாருடைய கோயிலுக்கு எப்போவுமே போயிட்டு வரணும். அவங்களுக்கு பாருங்கள், பூர நட்சத்திரக்காரு மல்லிகைப்பூ செடி தான் பூர நட்சத்திரம். அவங்க யாரோ ஒரு மல்லிகைப்பூ செடி நட்ட வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பூரம் என்பது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் என்பது வெள்ளை நிறம். சுக்கிரன் என்பது இருக்கிறலையே நறுமணம், இயற்கை நறுமணம். அதனால் ஏதாவது ஒரு கோயிலில் போய் மல்லிகைப்பூ செடி, சுத்தமான நாட்டு மல்லிகைப்பூ செடி வாங்கி அந்த கோவிலில் போய் வச்சு அவங்க தண்ணி ஊற்றி அந்த மல்லிகைப்பூ செடி அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த கோயிலுக்கு அர்ச்சனைக்கு அவங்களுக்கு உதவும். இதை கண்டிப்பாக பூர நட்சத்திரக்கார் மல்லிகைப்பூ செடி குலதெய்வம் கோயிலையோ, ஒரு சிவனுடைய ஆலயத்திலேயோ, இல்லை ஆதி பராசக்தி கோயிலையோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அந்த மூலிகை செடி அவங்க நட்ட வைக்கணும். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூர நட்சத்திரம் அதில் பாருங்கள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே மல்லிகைப்பூவில் ரொம்ப இருக்குது. அதிகமான ஒரு கல்யாணமாகட்டும், அந்த பொண்ணு ஒரு வயசுக்கு வந்துட்டா இருக்கட்டும், ஒரு சீர் சீமந்தமாக இருக்கட்டும், எது செஞ்சாலும் அவங்க தலை நிறைய வைக்கிறதே ஆதி காலத்தில் மல்லிகைப்பூ தான். பாருங்கள், ஒரு காலத்தில் இன்றைக்கி செண்டு போடுறோம், நம்ம உடம்புல செண்டு போட்டுக்கிறோம், ஒரு செயற்கையை உருவாக்கி செண்டு போடுறோம். அந்த காலத்தில் வாசனை திரவியம் என்றைக்கு நம்மளை சுற்றி நறுமணமாக இருக்கணும்னு தலையில் பூ வச்சு, அந்த தலையில் இருக்கக்கூடிய பூ அதை சுற்றி இருக்கிறக்காக அந்த காலத்தில் செண்டு தயாராதிக்கு முன்னாடியே அந்த மூலிகையில் பல மலர்கள் இருக்குது. அதில் மல்லிகைப்பூவை மட்டும் அந்த காலத்தில் ராஜமல்லியை எடுத்து வச்சுருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த காலத்திலேயே முன்னோர்கள் ஏன் வந்து தலையில் பூ வச்சாங்கன்னா, செண்டு தயார் பண்ணாத காலத்திலேயே அந்த மல்லிகைப்பூவுக்கு 100 செண்டுக்கு சமம். அதனால தான் மல்லிகைப்பூ வச்சாங்க. அது எந்த நட்சத்திரத்துக்கு வச்சாங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு வச்சாங்க. பூர நட்சத்திரக்காரர் இன்றைக்கி பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவர் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக செண்டு பன்னீரெல்லாம் அடித்து ஜவ்வாது எல்லாம் போட்டு அவரை சுற்றி ஒரு நல்ல ஒரு வாசனை திரவியம் இருக்கும். அதனால தான் பூர நட்சத்திரம் என்றைக்குமே ஒரு வசீகர பவர்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வசீகர பவருங்கிறத அவரை சுற்றி அவர் ராஜா மாதிரி வாழ்வார். அவர் காசு இருக்குது இல்லை, அவருடைய உடம்பை கம்பீரமாக சுத்தப்படுத்தி வெளியில் போகும்போது இவர் செல்வாக்குள்ள மனிதர் மாதிரியே மனமாற்றம் ஆயிடுவாங்க. இது எல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த பூவில் தானே இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 27 நட்சத்திரத்துக்கு 27 மலர்கள் இருக்குது. இந்த 11வது நட்சத்திரத்துக்கு மட்டும் மல்லிகைப்பூ தான் அதனுடைய ஒரிஜினல். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே அப்படி இருந்தால், அவங்க வாழ்கிற வீட்டில் மல்லிகைப்பூ செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றினாலோ, இல்லை அந்த மல்லிகைப்பூ செடி 2 பூவை எடுத்து சோப்பில் போட்டு போனாலோ, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஒரிஜினல் பொருள் இருந்தால் அவங்க பின்னாடி எத்தனை சக்திகள் கூட இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது வேப்ப மரத்துடைய அந்த முனி கொத்தை பறித்து, வேப்பஞ்செடியை ஒரு கோர்த்து பறித்து, ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து ஒரு கூடையில் போட்டு எங்கூட மாரியாத்தா கூட வந்துட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் பழமொழியாகவே சொல்லுவாங்க. யாரும் கூட வர மாட்டாங்களா, தெய்வம் தான் கூட வருமா. அதனால் அந்த காலத்தில் வேப்பந்தலைக்கும் அந்த எலுமிச்சங்கனிக்கும் என்றைக்குமே ஒரு பொருத்தம் உண்டு. அதே போல் தான் மல்லிகைப்பூ. இதை சேர்த்திக்கங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கு. அருமை சார். ஐயா, அதாவது உங்களுடைய இந்த நட்சத்திரம் குறித்த விளக்கங்கள் வந்து நேயர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது உறுதி ஐயா. அதோட இல்லாமல் நம்ம ஆதிகால புத்தகங்கள் குறித்து நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லணும். அது ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது ஆதிகால பரிகார புத்தகம். அந்த முருகரோட ஆசீர்வாதத்தில் எல்லாரும் வீட்டில் இதை வாங்கி நிறையா பேர் இதை படிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூலாதாரத்தை ஒரு நூலாதாரமாக மாற்றி நம்மளுக்கு காலத்தால் அழியாத ஒரு சொத்து உருவாகணும் அப்படின்னா
எழுத்தாலையும் வார்த்தையாலையும் இருக்கிறத ஒரு புத்தகமாக வடித்து எல்லா மக்களுக்குமே இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த புத்தகத்தில் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதிகால பரிகாரத்தை பற்றி எழுதியிருக்கோம். இது வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வீட்டுக்கே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா இது டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம், ஜாதகம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலில் முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு செய்து இந்த புத்தகத்துக்காகவும் ஜோதிடத்துக்காகவும் நீங்கள் அணுகலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாகட்டுன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். அரங்கிற்கு வந்து சிறப்பு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.